Hello friends, welcome to Sun Jaisurya YouTube channel. Crooked Forest இது போலாண்ட் நாட்டில் இருக்குது. க்ரூக்டு ஃபாரஸ்ட்னா வளைந்த காடுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த காட்டுக்கு இந்த பேரை வச்சுருக்காங்கன்ட்டு. பொதுவாகவே இந்த மரங்கள் ஏன் இந்த மாதிரி வளருதுங்கிறது யாருக்குமே தெரியல. இதனாலேயே அங்கே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ச்சி செய்து சொன்ன காரணம் என்னன்னா, இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருந்திருக்குது. இந்த வில்லேஜில் இருந்த மக்களுக்கு ஏன் இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் இந்த மாதிரி வளர்ந்துருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த கிராமத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே காலி செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த கிராமத்தில் யாருமே இல்லை. அந்த கிராமத்து மக்களோடையே அந்த சீக்ரெட்டும் போயிடுச்சு. இன்னும் வரலையும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் ஏன் இந்த மாதிரி வளருதுங்கிறதோட சீக்ரெட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. கிரேட் ப்ளூ ஹோல் இது கரிபியன் கடலில் பெலிசனுங்கிற நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால இதோட டயா அதாவது விட்டம் 1000 அடிக்கும் மேலே இருக்கும். இதோட ஆழம் 407 அடிக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் எப்படி இந்த இடத்துல உருவாச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக 50,000 வருடங்களுக்கு மேலே இந்த பூமியில் இது இருக்குதுங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரேட் ப்ளூ ஹோலுக்கு அடியில் என்ன இருக்குதுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்காம இருந்துச்சு. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அதாவது கேமராஸோட உதவி மூலமாக அதுக்கு அடியில் ஐஸ் போன்ற மினரல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் எதிர்காலங்களில் டெக்னாலஜிஸ்லாம் வளரும்போது அந்த கனிம வளங்கள்லாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படணுங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரலாம். அடுத்தது பெர்முடா ட்ரையாங்கிள். இது அட்லாண்டிக் கடலில் இருக்குது. இது மியாமி, பெர்முடா அப்புறம் பியூட்டோ ரிக்கோ அப்படின்னுங்கிற 3 நாடுகளுக்கு நடுலையும் ஒரு கோடு மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா அப்படி வரக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த இடத்த ஏன் நம்ம மிஸ்டீரியஸான இடம்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துக்கு மேலே எந்த ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை எந்த ஃப்ளைட்டோ இல்லைனா எந்த ஷிப்பு மிதந்தாலும் எதிர்பாராத விஷயங்களால ஈர்க்கப்பட்டு அது அழிக்கப்படுது. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் இந்த இடத்துல ரொம்பவும் அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் இது மேலே போகிற கப்பல், ஃப்ளைட்டு எதுவாக இருந்தாலும் அதிவேகமாக ஈர்க்கப்பட்டு ஒரு நீர் சுழலில் மாட்டி அழிக்கப்படுது. மேலும் இது உண்மையா இல்லையானுங்கிறத இன்னும் அவங்களே கூட கன்ஃபார்ம் பண்ணல. இப்படி இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏரியா 51 இது அமெரிக்காவோட நவேடா பாலைவனத்தில் இருக்குது. இது அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏர்ஃபோர்ஸோட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாக இருக்குது. இந்த இடத்த மிஸ்டீரியஸான பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, இந்த இடத்துக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட் இல்லை ஹெலிகாப்டர் பறந்தாலும் அது இல்லீகல். 2வது விஷயம், இது அமெரிக்கா அணு ஆராய்ச்சி செய்கிறதுக்கான இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் தான் பல டெவலப்டு ஏர்கிராஃப்டை உருவாக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த இடத்தை தயார் செஞ்சுருக்காங்க. இதை முதல்ல பப்ளிக்காக அறிவிச்சது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா தான். இந்த மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த இடத்த மிஸ்டீரியஸான பிளேஸாக கருதப்படுது. அது என்னதுன்னா, ஏலியன்ஸ்னு சொல்லக்கூடிய வேற்று கிரக வாசிகள் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்ததாகவும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்ததாகவும் அதில் இருந்த ஏலியன்ஸ்லாம் இறந்து போயிட்டதாகவும் அதுக்கப்புறமா அமெரிக்க இராணுவம் அந்த ஏலியன்ஸோட உடலையும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டையும் வச்சு ஆராய்ச்சி செய்கிறதா செய்திகள் சொல்கிறாங்க. இதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் பயன்படுத்துகிற விதம் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். அதாவது ஒரு பொருளை பார்ட்டாக பிரித்து அதை எப்படி செஞ்சுருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இந்த மெத்தட் மூலமாக தான் ஏரியா 51ல் ஏலியன்ஸையும் அதோட ஏர்கிராஃப்டையும் வச்சு ஆராய்ச்சி செய்கிறதா சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இந்த கோவில் எதனால ஒரு அதிசயமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா அதோட கட்டடக்கலைக்காக தான். இந்த கோவிலில் சுமார் 1,80,000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கற்கள் அந்த கோவில் கட்டப்பட்ட ஊரில் எங்கேயுமே இல்லை. அது மிகவும் தொலைவில் உள்ள மலைகள்லேருந்து கிரானைட் கற்களை வெட்டி எடுத்துட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த கோவிலோட ஃபவுண்டேஷன் வெறும் 1.5 மீட்டரோட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். வெறும் 1.5 மீட்டர் ஃபவுண்டேஷனோட எத்தனையோ இயற்கை சீற்றங்களை தாண்டி கம்பீரமாக நிற்கிது இந்த கோவில். இது எப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இது எல்லாத்தோட 81 டன் எடையுள்ள ஒரு கல்லை இந்த கோவில் கோபுரத்தோட உச்சியில் வச்சிருக்காங்க. எப்படி அந்த கல்லையும் கிரானைட் கற்களையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அந்த கிரானைட் கற்கள் எல்லாம் எப்படி அவங்க அழகா வச்சு செதுக்கி ஒரு 0 டிகிரி கோணத்துல கூட தவறு இல்லாம எப்படி ப்ராப்பரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னுங்கிறதெல்லாம் இன்னும் கூட ஆச்சரியமா தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன் தான் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாருங்கிறது. அவரு புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு வெறும் 330 வருஷம் தான் ஆகுது. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில்ல புவி ஈர்ப்பு விசையை தான் மையமா வச்சு கட்டப்பட்டிருக்குங்கிறத சயின்டிஸ்ட் ஆணித்தரமா சொல்றாங்க. அதனால தான் 1000 வருடங்கள் ஆனாலும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கும் அசைஞ்சு கொடுக்காம உறுதியா இருக்குதுன்னு சொல்றாங்க. பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச நம்ம தமிழர்கள் எவ்வளவு புத்திசாலிங்களா இருந்திருப்பாங்க.